Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய மாடல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பார்ட் 1 ஆன்சர் ஆல் த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஃப் அ கண்ட்ரி ஷோ டேஷ். செகண்ட் ஒன் பாருங்க, who among the following initiated the concept of signal factorial terms of trade. Third one, dash is dedicated from individual income to get the disposable income. Fourth one, who wrote the book Monetary History of the United States 1867 to 1960. Fifth one, quantity of commodity measured at the point of time termed as dash. Sixth one, according to Keynes, investment depends on MEZ and dash. Seventh one, dash flexibility brings equality between saving and investment. Eighth one, credit creation means dash. Ninth one, so MV equal to PT என்ற சமன்பாட்டின் V என்பது. So V in MV is equal to PT equation stands for dash. Tenth one, which of the following is a basic identity of three sector economic model? 11th one, during implementation who are the gainers? 12th one பாருங்க, new development bank is associated with dash. 13th one, which of the following characteristics does tax process? 14th one, ecosystem is the smallest unit of dash. 15th one, who wrote the book The Road of Celdrome? 16th one, arrange the following plants in correct chronological order. 17th one, dash relates to patents, copyrights, trades, secrets, etc. So காப்புரிமை, பதிப்புரிமை, வாணிக ரகசியம் முதலானவை dash உடன் தொடர்புடையவை. Next 18th one பாருங்க, consider the following statement and identify the right ones. 19th one, so x is equal to beta 0 plus beta 1x என்ற ஒட்டுறவு சமன்பாட்டின் y என்பது dash. So 20 பாருங்க, the major contributor of carbon monoxide is dash. Next பகுதி 2 பாட்டுள்ள எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 30 கட்டாய வினா. ஸோ 21 பார்க்கலாமா? பொன் திட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட்? 22 பொருளாதார மாதிரி வரையறு, டிஃபைன் எக்கனாமிக் மாடல். 23 சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருள் எழுதுக, ரைட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் ராயிங் ரைட்ஸ். 24 ஜிஎன்பிக்கு என்என்பிக்கும் உள்ள தொடர்பு, ட்ரேஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிஎன்பி அண்ட் என்என்பி. 25 பாருங்க, தொகு அளிப்பின் கூறுகள் யாவை? வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை. 26 வெளி அங்காடி நடவடிக்கை என்பதன் பொருள் கூறு, ரைட் த மீனிங் ஆஃப் த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். 27 முடுக்கி வரையறு, டிஃபைன் அக்ரலேட்டர். 28 ஒட்டுறவு என்பதை வரையறு, டிஃபைன் ரிக்ரெஷன். 29 பாருங்க, எம்பிசியின் மதிப்பு 0.75 எனில் பெருக்குவின் வாய்ப்பாட்டை பயன்படுத்தி பெருக்குவியல் K மதிப்பு. So if MPC is 0.75, find the value of multiplier K using multiplier formula. 30 பாருங்க, பண மதிப்பு குறைப்பு என்பது என எடுத்துக்காட்டு தருக, வாட் இஸ் devolution, give example. பகுதி 2, ஸோ எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. ஸோ ஆன்சர் எனி 7 question number 40 is compulsory. ஸோ 31 முதலாளித்துவம் சம தருமத்தையும் வேறுபடுத்துக, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். 32 செலவு முறை பற்றி ஒரு சிறு குறிப்பறைக, கிவ் ஷார்ட் நோட் ஆன் எம்படிட்டர் மெத்தட். 33 தொகு தேவை என்றால் என்ன? அதன் கூறுகளை கூறுக, வாட் டு யூ மீன் பை அக்ரிகேட் டிமாண்ட், மென்ஷன் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். 34 மீள் பணவீக்கம் பற்றி விளக்குக, எக்ஸ்பிளைன் டிஸ்இன்ஃப்ளேஷன். 35 வணிக வங்கிகளில் கடன் உருவாக்க முறை நுட்பத்தினை எழுதுக, ரைட் த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். 36 வருவாய் பற்றாக்குறை என்றால் என்ன? வாட் இஸ் ரெவன்யூ டிஃப்ளிசிட். 37 பல்வகையான காற்று மாசுகள், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். 38 பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் பொருளாதாரம் சாராத காரணிகள் யாவை? வாட் ஆர் த நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். 39 புள்ளியியல் பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 40 வட்டி வீதத்திற்கும் முதலீட்டிற்கும் இடையே உள்ள உறவை வரைபடத்துடன் விளக்குக, எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
rate of interest and investment with diagram. பகுதி 4. ஸோ வந்து ஆன்சர் ஆல் த கொஸ்டின். 41ல பாருங்க, பணத்தின் பணிகள் விளக்குக. ஆ வந்து மொத்த தேசிய உற்பத்திக்கும் சுற்றுச்சூழல் தரத்திற்கும் இடையான தொகுப்பினை சுருக்கமாக விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி ஆர் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி growth அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட். 42ல வந்து பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் விவரிக்கவும் பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் பொருளாதார சார்ந்த காரணிகள். டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. டிஸ்கஸ் த எக்கனாமிக் டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். 43 சேயின் அங்காடி விதிகளை திறனாய்வு செய்க அல்லது உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொள்க. ஸோ வந்து இதில் பாருங்க, கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன்ஸ் ஏஸ் லா ஆஃப் மார்க்கெட் ஆர் பிரிங் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்ல்டு பேங்க். 44 பொருளாதார ஆய்வின் சமூக கணக்கிடுதலின் அவசியத்தை விவாதி அல்லது புள்ளியியல் இயல்பு எல்லைகளை விளக்குக. டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் சோஷியல் அக்கவுண்டிங் இன் எக்கனாமிக் அனாலிசிஸ் ஆர் எலிகேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 45 பேரின பொருளியலின் பரவெல்லையை விவரிக அல்லது பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விளக்குக. டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஆர் டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். 46 கூட்டாட்சி நிதியின் கொள்கைகள் அல்லது கடன் திரும்ப செலுத்தும் முறை. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபைனான்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ட் ரெடம்ப்ஷன். 47ல் வந்து இறுதிநிலை நுகர்வு நாட்டம், பெருக்கி மற்றும் அதன் வரைபடம். ஸோ அல்லது சமநிலை பரிமாற்ற வீத இலக்கணம் தருக. சமநிலை பரிமாற்ற வீதம் நிர்ணயமதலை விளக்கத்துடன் அதாவது வரைபடத்துடன் விளக்குக. ஸோ இதில் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் மேக்னல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம் எம்பிசி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளையர் கே வித் த டயக்ராம் ஆர் டிஃபைன் ஈக்குவலிபிரியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்பிளைன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்குவலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வித் டயக்ராம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்குது. ஸோ வந்து 2 பேரும் பார்த்து படிச்சுக்கோங்க. இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.